ஹே காய்ஸ், இன்றைக்கி நாம் மால்தீவ்ஸில் நாங்கள் பண்டோஸ் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்த வில்லா பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லா ப்ரீமியம் பீச் வில்லா. இந்த வில்லா பீச் ஷோரோடு சேர்ந்துருக்கிறனால பீச் வியூ ரூமில் இருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது சன்னி டேனால் பீச்சோட வியூவுமே சன்னோட ஷைனில் சேர்ந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. அதே மாதிரி ரூமை சுற்றியுமே க்ரீனரியாக நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சு க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க. நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்துச்சு. வில்லாவோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சீட்டிங் ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க. வில்லாவை என்ட்ரு ஆனதுமே ஸ்மால் ஏரியா மாதிரி தான் இருந்து. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. தென் டிவி, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், வார்ட்ரோயர், அப்புறம் சோஃபா சீட்டிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே காஃபி, வாட்டர், ஹீட்டர் அண்ட் கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளாடி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தென் நட்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. மினி ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே ஒரு மினி ஸ்பேஸுமே இருந்துச்சு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக. தென் ரைட் சைடில் ஒரு வார்ட்ரோப் வித் லாக்கர் ஃபெசிலிட்டி அண்ட் கொஞ்சம் க்ளோத்திங்ஸ், அம்பர்லா அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தென் இங்கே ஒரு டோருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சு ரூம் வந்து ரொம்பவே பெருசு தான் அப்படின்னு. இதோட அதர் சைடில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2 வாஷிங் ஸ்பேஸ், அப்புறம் வந்து டாய்லெட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. தென் டவல்ஸ், தென் சீட் டவல்ஸ், அப்புறம் ஷவரிங் ஏரியா தனியாக இருந்துச்சு, பாத்ரூம் ஏரியா தனியாக இருந்துச்சு அண்ட் பெரிய ஒரு ஜக்கூசியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரீமியம் வில்லாவோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஜக்கூசி அண்ட் 2 ஃப்ளோர் ரூம் தான். ஜக்கூசி பக்கத்துலேயே ஓப்பன் ஷவர் ஏரியாவுமே கொடுத்துருந்தாங்க. தென் அகெயின் ஹாலுக்கு வந்துட்டு ஸ்டேர்கேஸ் வழி மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸ்டேர்கேஸ்லேயுமே மோஷன் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வாக் பண்ண லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்தப்போ என்னோடய சைல்டிஷ்னஸ் தான் வெளியில் வந்துச்சு. அண்ட் மேலே போனதுமே நான் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அதை நீங்களே கேளுங்க. இந்த வாவ் ரியாக்ஷன் எதுக்குன்னு உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் புரியும். ஸோ ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக கிளியராக அப்படி இருந்துச்சு. ஸோ ரூமில் பெட்டிங், அப்புறம் 2 சைடு லேம்ப் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எகெயின் இங்கேயுமே ஒரு சீட்டிங் ஏரியா இருந்துச்சு வித் ஒரு டேபிள். ஸோ காஃபி பிரேக்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு. ஸோ பெட்டோட முன்னாடியே சீவியூவோடு கொடுத்துருந்தாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே சன்ஷைனோடு எந்திரிக்கலாம். தென் அப்படியே சரி இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வியூ வாட்டே க்ரீனிஷ் அப்படி இருந்துச்சு. க்ரீன், ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருந்திருக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது வியூ. பக்கத்தில் இருக்கிற எல்லா ரூம்ஸோட ஹட்டுமே பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ரூமில் தான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ரெகனைஸ் ஆச்சு. எகெயின் அப்படி முன்னாடி வந்துட்டு ஸோ இங்கேயுமே ஒரு டோர் இருந்துச்சு. ஸோ அதை அப்போ தான் நான் ரெகனைஸ் பண்ணேன். ஸோ டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கேயுமே ஒரு பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டாப் ஃப்ளோருக்கு ஒரு பாத்ரூம் தனியாக கொடுத்துருந்தாங்க, டவுன் ஃப்ளோருக்கும் தனியாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. That's all about Bandos. Have a good day in Bandos if you are visiting Maldives. Bye.